ஹலோ வணக்கம், நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. நான் என்ன பண்ண போகிறேன்னா கனவா வச்சு கிரேவி பண்ண போகிறேன். இதுதான் கனவா ஃபிஷ்ஷு. இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். நீளமாக இருக்கும். அது இன்னொரு நாள் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் காட்டுறேன். கனவா கிரேவிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, வத்தல் தூள் கொஞ்சம், தேவையான அளவு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அல்லது இந்த சிக்கன் 65 நான் வந்து ஜெயம் பிராண்டில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் கனவா கிரேவிக்கு தேவையான பொருட்கள். இவ்வளோதான். நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. குக்கரில் தான் பண்ணணும், இல்லைனா வேக ரொம்ப லேட் ஆகும். பாத்திரம் சூடாட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கனவா வேக கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி பொரிச்சாலும் மேலே வந்து ரொம்ப தெறிக்கும் எண்ணெய்லாம். அதனால் மூடி வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஹீட்டு, அதனால் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும் வெந்தயம். வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அடுத்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இதுவும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். என்ன கிரேவி பண்ணாலும் வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிறது தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இது பாருங்கள், அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து கனவாவை உள்ளே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதையும் நல்லா கிளறி விடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது நான் தண்ணியே ஊற்றலை கனவால், நான் அதுவாகவே தண்ணி விட்டுருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாம். இப்போது இந்த ஜேபி சிக்கன் பொடி, உங்களுக்கு என்ன சிக்கன் பொடி கிடைக்குமோ அதை சேர்த்துக்கலாம். கிளறிட்டுருக்கோங்க. நம்ம போடும்போது ரொம்ப தின்னாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணிலாம் வேண்டாம். இந்த பாருங்கள், நான் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இனி இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். போட்டாச்சு. நம்ம விசில் வந்ததும் 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இதை வேணால் நம்ம உங்களுக்கு வேணால் இப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா இன்னும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுடைய சுவையான கனவா ரெசிபி ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சுட்டேன். நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் கட்டி ஆகிட்டு